ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்க சுகன்யா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம லேட் பண்ணாம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு ஃபிளிப்கார்ட் ஹால் தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி வீடியோஸ் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஸோ எப்படி இருக்க போது, உங்களுக்கு இது எப்படி பிடிக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ ஏதாவது அங்கங்க கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நாள் ஆச்சு எனக்குன்னு ஒரு அவுட்ஃபிட்ஸ் அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து. ஸோ சம்மருக்கு ஏதாவது அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 1500 எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றது தான். ஸோ அதுவும் முக்கியமா வந்து காட்டன் மெட்டீரியல்ல நல்ல குவாலிட்டியில ரிவ்யூஸ் நல்லா இருக்கதா பார்த்துதான் ரொம்ப லைக் எடுத்திருந்தேன். பட் நான் நினைச்சே பார்க்கல, ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. எதுவுமே எனக்கு வந்து லைக் ஒரு ஒரு அன்சாட்டிஸ்ஃபை அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அதனாலதான் இந்த வீடியோவா ஷேர் பண்ணி உங்களுக்கும் இதுல ஏதாவது பிடிச்சிருந்தா நீங்களும் எடுத்துப்பீங்களா, ஸோ உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்ட்டு தான் இன்னைக்கு இந்த வீடியோ. ஸோ இதுல நான் ஃபர்ஸ்ட் என்ன அவுட்ஃபிட் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த பியூட்டிஃபுல்லான ஒரு மெரூன் கலர் தான். என்கிட்ட மோஸ்ட்லி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் தான் இருக்கும். எனக்கு என்னமோ பர்சனலி இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் போட்டால் எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு தோணும். இப்போ கூட நான் பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரீன் கலர் தான் போட்டிருக்கேன். ஸோ அந்த வகையில் வந்து எப்பவுமே என் கண்ணு போனோடனே இந்த மெரூன், கிரீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ளூ இப்படிலாம் தேடிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது தான் எனக்கு இது ஒரு மாதிரி கலம்காரியா அண்ட் மோர் ஓவர் இந்த சம்மருக்கு ஸோ கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னு மாதிரி தான். அண்ட் இதோட ப்ரைஸ்க்கு இது சூப்பரா இருந்தது பாக்குறதுக்கு. இதோட ரேட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 420, 425 அந்த ரேஞ்ச்ல தான் இருந்தது. இதோட ஹேண்ட் ஒர்க் பாத்தீங்கன்னா இங்க அழகா ப்ரில் ஒர்க் மாதிரி இருக்கும். நெக்குமே பாத்தீங்கன்னா குட்டியா வந்து இங்க வி நெக் பேட்டர்ன் மாதிரி வச்சிருக்கோம். ரொம்பவே சூப்பரா இருந்தது. அண்ட் இதோட மெட்டீரியலுமே நல்லா இருக்கு. ஸ்டிச்சிங் வைஸுமே ஆக்சுவலி வந்து நல்லா இருக்கு. லைக் ஈஸியா தையல் பிரிஞ்சிரும் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஸோ கண்டிப்பா வந்து இது நான் ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் கலர் தான். யூஸ்வலா வந்து எனக்கு ஒயிட் வந்து அவ்வளவா நான் எடுக்க மாட்டேன். ரெண்டு விஷயம், எனக்கு ஒயிட்டை ரொம்ப அழுக்காக்கிடுவணும்னு ஒரு பயம். அண்ட் இப்போ வந்து செடியன் இருக்கனால சுத்தமா என்னால ஒயிட் போடவே முடிய மாட்டேங்குது. கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு என்னமோ இந்த கலர் காம்பினேஷன் ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட பிரைஸ் ரேஞ்சுக்கும் இதோட ரிவ்யூஸும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதனாலதான் இதை வந்து நான் பிக் பண்ணிட்டேன். மோஸ்ட்லி இதை சம்மருக்கு போடுவேனான்னு தெரியாது. பட் ஆனா இது நார்மலா வந்து ஒரு ஃபார்மலா எங்க நம்ம போறோம் அப்படின்னா கண்டிப்பா இதை போட்டுட்டு போனா ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படி இருக்குன்னா ஒரு நார்மல் ஒரு வி ஷேப் தான். பட் அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனா வந்து அது லோ நெக் அந்த மாதிரி கிடையாது. அழகா கியூட்டா குட்டியா எக்ஸ்பேண்ட் ஆன மாதிரி இருக்கும். ஹேண்டுமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லூஸ் ஹேண்ட் மாதிரி சூப்பரா இருந்தது. இங்க ஹிப் கிட்ட வந்து ஒரு குட்டி எலாஸ்டிக் பேட்டர்ன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. நான் இது ஆக்சுவலி இந்த எலாஸ்டிக் பார்த்த உடனே நம்ம மேபி எல் எடுத்து கொஞ்சம் டைட்டா இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருந்தது. ஸோ அதனால இது வந்து நான் வந்து எக்ஸல் எடுத்திருந்தேன். நல்ல வேலை எனக்கு எக்ஸல் கரெக்டா இருந்தது. பட் அந்த ரெட் கலர் கலம்காரி வந்து எல் தான் எடுத்திருந்தேன். பட் இது சம்ஹவ் என்னமோ எனக்கு எல் சூட் ஆகாதோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது இதை பார்த்த உடனே. ஸோ அதனால நான் வந்து இதுல வந்து எக்ஸல் தான் வந்து எடுத்திருந்தேன். ஆக்சுவலி எக்ஸலே வந்து கரெக்டா இருக்கு. ஸோ என்ன மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த அவுட்ஃபிட் கண்டிப்பா எடுக்க போறீங்கன்னா எக்ஸல் ஒரு சைஸ் வந்து நீங்க பிளஸர் சைஸாவே வந்து சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து டைட் ஃபிட்டிங் இல்லாம லூஸா இருக்கும். பாக்குறதுக்கும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டு கேஷுவல் ட்ரெஸ் எடுத்திருந்தேன், அப்புறம் ரெண்டு நைட் வேர்ஸ் எடுத்திருந்தேன். ஸோ ரெண்டு கேஷுவல் வேர்ஸும் நம்ம பார்த்தாச்சு. ஸோ நைட் வேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் பார்க்கணும்னா இந்த ப்ளூ கலர் தான். நான் சொன்ன மாதிரி இதோ டார்க் கலர்ஸ் தான். இல்ல கிச்சனுக்குள்ளலாம் இருக்கும்போது ஏதாவது ஒரு கரை ஏதாவது படும் இல்லையா, ஸோ அது இந்த மாதிரி இருக்கும்போது பாக்குறதுக்கும் தெரியாது. இப்ப இதே ஒரு லைட் ஷேட்ஸ்ல எல்லாம் இருந்ததுன்னா அது ரொம்ப லைக் ப்ராமினெண்டா தெரியும். அந்த ட்ரெஸ்ஸே வேஸ்ட் ஆயிடும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனாலே மோஸ்ட்லி நான் இந்த மாதிரி கலர்ஸ் தான் சூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க டார்க் கலர்ஸா தேடி தேடி இருக்கிறவங்க. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 420 அந்த ரேஞ்ச்ல தான் இதுவுமே வந்திருந்தது. இதோட மெட்டீரியலுமே ரொம்ப சூப்பரா சாஃப்டா இருக்கு. இதோட சைஸ் நான் என்ன எடுத்திருந்தேன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எக்ஸல் எடுத்திருந்தேன். ஏன்னா எனக்கு சம்ஹவ் இந்த மாதிரி நைட் பேண்ட்ஸ் எடுக்கும் போது
பேண்ட் வந்து நம்ம ஒரு சைஸ் வந்து பிளஸரா எடுத்தாதான் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸா நம்ம நார்மலா லைக் சம்மணங்கால் போட்டுலாம் உட்காரும் போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இல்லாம கம்ஃபர்ட்டா இருக்கும். ஸோ அதனால வந்து இதுக்கு நான் வந்து எக்ஸல் தான் எடுத்திருந்தேன். நம்ம நேர்ல போய் எடுத்தா கூட நம்ம அது மேபி ட்ரையல்லாம் பார்த்து எல் எடுக்கலாம். பட் ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படி எக்ஸ்பெக்டே பண்ண முடியாது. அண்ட் மோரோவர் சில கிளாத்லாம் வந்து தண்ணி பட்டோடனே கொஞ்சம் சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதனாலே ஒரு சைஸ் பிளஸர் சைஸா எடுத்துடலாம். மேபி அது லூஸா இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள தானே நம்ம கம்ஃபர்ட்க்கு இந்த சம்மர்ல போட்டுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு சைஸ் பிளஸரா எடுத்திருந்தேன். ட்ரஸ்ட் மீ கரெக்டா இருக்கு. பிகாஸ் நான் நினைச்சு எப்படி எடுத்தனோ அந்த மாதிரி பெர்ஃபெக்டா எனக்கு இருக்கு. ஸோ அதனால நீங்களுமே இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா அண்ட் மோரோவர் இந்த மாடல்லே ப்ரிஃபர் பண்றீங்க அப்படின்னா ஒரு சைஸ் வந்து பிளஸ் சைஸாவே எடுங்க. ஸோ இது வந்து இதோட டாப் அண்ட் 3/4 ஹேண்ட் வச்சு வரும். 3/4 ஹேண்ட் வச்சு குட்டியா வந்து இங்க நெக் கிட்ட வந்து வி கட் மாதிரி இருக்கும். ஸோ இதோட பேண்ட் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து நாட் கட்டிக்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரெண்டு சைடுமே வந்து பாக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இதுல. பட் எனக்கு இது என்ன டிஸ்அட்வான்டேஜா தெரியும்னா பாக்கெட் ரொம்ப சின்னதா இருக்கு. ஸோ நம்ம கைக்குள்ள போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. பட் உள்ள போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ்பேண்டபிளா நல்லா பெருசா இருக்கு. ஸோ இதுவுமே பாத்தீங்கன்னா அந்த பாக்கெட்னால மட்டும் நான் கொஞ்சம் கம்மி பண்ணி 5க்கு வந்து 4 கொடுப்பேன். ஸோ இதுவுமே ஹைலி ரெக்கமெண்டபிள் தான். ஸோ ஃபைனல் ஒன் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான கலர். எனக்கு இது கலர் ஆக்சுவலி வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இதோட ஒர்க்குமே ரொம்ப நீட்டா இருந்தது. ஒரு பார்த்த உடனே ஒரு ஒரு அழகா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்தது. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. இதுவுமே பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்ட் வச்சு அண்ட் நெக் பேட்டர்னுமே இங்க லைட்டா வந்து வி நெக் வச்சிருந்தது. இதோட பேண்டோட டீடைலிங்குமே ரொம்ப அழகா இருந்தது. லைக் பட் ஆனா இதுல பேண்ட்ல வந்து பாக்கெட்ஸ் இல்ல. அதுவும் நான் இதுக்கு வந்து 5/5 தான் கொடுப்பேன். பிகாஸ் ஆஃப் த கலர் அண்ட் டீடைலிங் அண்ட் எல்லா அவுட்ஃபிட்டோட ஸ்டிச்சிங்குமே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. இந்த 4 அவுட்ஃபிட் தான் இப்போ நான் ரீசெண்டா வந்து சம்மருக்காக எடுத்தது. இந்த மாதிரி நீங்களும் சம்மருக்காக அவுட்ஃபிட்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுல ஏதாவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கீழே லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது பிடிச்சு நீங்களும் வாங்கணும்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி முக்கியமா இந்த சம்மர்ல வாங்கிக்கோங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது ஹால்ஸ் உங்களுக்கு வேணும், லைக் குழந்தைங்க சம்பந்தப்பட்ட ஹால்ஸ், லைக் பேபி ட்ரெஸ்ஸஸ் ஹால்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் அதையும் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.